கடமணிய ஆள வயலுக்கு மேமாட்டு ஓடி வரா குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா பாண்டிடை நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் தங்கிரு பொது வட்டாயுரணி என் வாண்டி முன்னி செத்ததாமது செட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த ஆளவைய கிராமத்தில் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி ஒத்த காலு சப்பானியே சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி செல்லியம்பட்டி ரஞ்சித்து என் நொண்டி சாமிக்கு ஒரு காலு நொண்டியாடா அவன் படுத்தது கலங்கடியா கருப்பு அலறுதுடா அவன் எத்தி மரா ஆடாத சாமிய என் உழமரத்தனையும் பட்டவனையும் கூப்பிட்டாட இறங்காத சாமிய என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க கருப்பு கூட வாடா டேய் ஆலவயல் உரிமையால இளையராஜா அதுல வேளாகிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சார் போச்சு கொஞ்சம் எக்கோ வை இடது பக்கம் வாசுக்கிட்ட நிக்கிற ஆளு சீரு சரியில்லை அதை ஏன் கையை பிடிச்சி தெரியாதுன்னு டவுன் போச்சா அப்ப ஆலவய ராசு நாடக அமைப்பாளர் தீச்சட்டி எடுக்கிறாப்புல தீச்சட்டியா எடுக்கிற 800 சூட எவனாவது போடுவாங்க வச்சு இந்த நாடகம் நடத்தி கருப்பு கூட வர மக்களை காப்பாத்துறான் எங்க கொஞ்சம் வாழி போய்க்க என்ன நீ போலையா போ கண்டு கலர்றது ஓகே ஷாட் ஓகே ஓகே சார் ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி
குமுட்ட பிடிச்ச அவன் புத்தி வச்ச கூல போனா குடிசிக்க பிடிச்ச சக்கரையோ கைரவியோ பட்டு வாழ்க்கை எக்கறிய பாரட்டி பாரே அவத்த விப்பத பலவாரா கொஞ்சம் வாராணி கொதிப்பத ஓரங்கள் பிடிக்காத முன்னாடி அம்மா ஓச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா போக்காத கருமாரி அம்மா கத்தியங்கி காட்டாத காளி தேவி அம்மா எங்க பப்புன நினைக்க வாங்க நாட்டுக்கு சேவை செய்ய
சரியா போச்சு. போதும் போதும் போதும். ஐயோ போதும் போதும். கத்து வாங்கி பொம்பளைய பார்க்க வந்தேன். சேவப்படி ஆள் நல்லா இருக்கு. ஆளு சேவப்படியா கால கப்பலிங்க அல்லமுடா. எக்கோ வை சிங்கா பிரியா சூப்பர். எக்கோ வை யாருக்கு தெரிய மாட்டேங்குது? எனக்கே நாடகமே தெரிய மாட்டேங்குது. என்ன நாடகம் அது? தயவு செய்து நிக்கிறது உட்காந்து பார்ப்பையெல்லாம் அவளையும் சொல்ல முடியும். வேற சொன்னோம்னா என்னை வரிச்சு அடிப்பாங்க பூரா. எங்க அண்ணன் தம்பி அல்ல அல்ல நீ போய் பால் பிச்ச போ. கூட்டரம்ப கூடிருச்சு கூடிருச்சு ஆலவய கிராமத்துல கூட்டரம்ப கூடிருச்சு இரவு நேரத்துல கூத்து பார்க்க கிளம்பிருச்சு. இரவு நேரத்துல கூத்து பார்க்க வண்டி எல்லாம் கிளம்பிருச்சு. இது ஒரு உங்க ஆளுகளா? ஏப்பா டேய் நீ எந்திரிச்சு போடா. நீ வந்து உட்காந்து வாசிடா. அஞ்சித்து நீ ஜாமான் அள்ளிட்டு வீட்டுக்கு போடா. சந்திரா முன்னாடி போய் அடிச்சு விடு. என்ன என்ன எதை அடிச்சு விடுறது? பொத்து முண்டை. கூட்டமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி. ராஜா ராணி yellow.
என் வாய்ஸ் கேட்கலடா. 2 பேரும் என்னடா இது கராடத்துக்கு அடிக்கிறீங்களா? போதும் போதும் எக்கோ குறை. பேர் அன்பு கொண்ட சார் போய்ங்க ப்ரோ. கொதன்றது எல்லாமே. பேர் அன்பு கொண்ட இடியப்பம் மயிரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடியப்பம் பருத்திப்பால் வணக்கண்டா உள்ள ஏங்க நொப்ப முண்டை சொல்லாதரா. அவன் சொல்லுவாங்கடா. நக்கி தெரிய அப்புறம் இருடா. இடியப்பம் எப்பதான்டா ஐப்பிய இடியப்பம்னு சொன்னவே அவன் பெரிய ஆள் ஆயிட்டேன். அவன் இன்னும் கணேஷ் போல தெரியாம முண்டை. நாடக கண்ணோட்டம் வேற. இதுல அவங்க கிளப்பி விட்டு வயர்ல பண்ணதே நாங்கதான். இடியாப்பம் பொம்பளை கிடைக்குதான பாரு முண்டை. கனியால நட்டா சூம்பிட்டு தெரியும். பேர் அன்பு கொண்டு யாரா அந்த யூடியூப் தனியா விட்டுப்படம் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. இடம் கிடைக்கல உன் கவட்டையை எடுத்துட்டு அப்படியே போயிரு. இந்த இவங்க பூரா பெரிய ஹாலிவுட் படம் எடுத்தது மாதிரி உட்காந்துருப்பாங்க. முண்டை பாதி நேரம் பார்த்தா பேட்டரி இல்லைன்னேன்றுவேன். இவங்களை வச்சுக்கிட்டு நான் பொழப்பு நடத்தி சலுப்புட. பேர் அன்பு கொண்டு இந்த வட்டாரத்தில் உள்ள ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். பெண்களை பூரா சிலிண்டரா நினைச்சு வணங்குறேன். சிலிண்டர் இல்லைன்னா சிரிச்சுக்க. சிலிண்டர் இல்லைன்னா எதுல வத்த வைப்ப? புரிஞ்சு எதுல வத்த வச்சு சடக்குறேன். பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினைச்சு வணங்குறேன். அவ்வளவுதான். நீ கை தட்ட மாட்டிய? கை தட்டாத. தாய விளையாடு விருத்தம் போடும் போதெல்லாம் தேவடியா விசாரணை பேசு. இதே உண்மை. அசிங்கம் பேசாத வீடு இருக்கா? பச்சை பிள்ளைய வச்சுட்டு ஒத்தாங்கம்மான்ட்டுவேன். அப்படியே நெஞ்சு கட்டு வாங்கி சட்டி போட்டிருக்க மாட்டேன். மயன் என்னப்பா ஊதாங்குலையை உள்ள வச்சிருக்கேன்னு. அதை உடனே அப்பா சொல்லுவாரு, அது ஆய், அதை தொடாத, அது ஆயாடா ஏண்டா பேய். உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். உலகத்துல நாடக உலகத்துல 21 வருஷம் 15 வயசுல வந்தவன் இந்த எம்கேஆர். 21 வருஷமா நான் சம்பாதிச்ச பெரிய சொத்துனா எங்க அண்ணன் தம்பியை தான். ரசிகர்னு சொல்றாங்களே, அறிவு இருந்தா சொல்லுவாங்களா? ரசிகர் கிடையாது, பூரா அந்த ரத்தப்பட்டு இருந்தனாலதான் இவ்வளவு கூட்டமே. அதே அண்ணன் தம்பி தான். என்ன ரசிகர்? நீ உட்காந்துருக்க ஆள்லாம் சாதாரண வீட்டு ஆளுகளா? பூரா பெரிய பெரிய குடும்பத்தாலாம் உட்காந்துருக்கிய. நீங்க உட்காந்து எங்களை மேடையில நிக்க வச்சு அளவு வாக்குறீங்க பத்தியலா? நீங்க தான் பெரியார். உள்ள மருதமணி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆமா, மருதமணி பயலடான்ட்டேன். அவன் வர்றதே அந்த பால் கவச்சிக்கிட்டேன். பொம்பளைய கண்டாத்தேன் கட்டி பிடிக்க விட்டா காலையில 100 ரூபா குறைச்சி வாங்குவேன். இல்லாட்டா தேமி அழுது ஒப்பாரி மாதிரியே காரை கண்ணீர் ஆக்கிடுவேன். என்ன வயசாயிருச்சு முண்டைக்கு, எதுவும் அமையலை. பல்லு வேற கட்டிங் பிளேடு மாதிரி ஈண்டு. என்ன சரக்கு வேணுமா? உள்ள போய் லெப்ட்ல திரும்பினா 145 ஒன்று எடுத்து கொடுப்பா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பேசாம கூட்டம் அதிகரிக்கும், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஆனா கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்த ஆளுக ஒண்ணுக்கு இருக்க போக முடியாது. அப்படின்னு நெருக்கும் போதே அப்படியே தொட்டையை கசக்குவேன். சுரண்டியா மச்சான், ஒரு மாதிரியா நீர் வர்றது மாதிரி இருக்கு. போ மச்சான், நான் ஏற்கனவே மோன்ட்டேன் மச்சான். அவன் என்ன வார்த்தை? என்னடா வார்த்தை பேச போற? ஒரு மயிரும் பேச வேணாம். புகழ்ந்து என்னத்த பேச போறேன்? நானே கோமாளிடா. புகழ்ந்து பேச போறாரு. அம்மா இவருக்கு 10 வருஷம் போய் படிச்சுட்டு வந்துட்டாரு, புகழ்ந்து பேச போறாரு. உன் குடும்பத்தை பாருப்பா, நல்லா இருப்ப. புகழ்ந்து பேசலாம் வேலை கிடையாது. கோமாளியா இருக்கிற எம்கேஆர் ஏதோ ஒரு 10 பேருக்கு கஞ்சி ஊத்துறேன், பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆமா, அவ்வளவுதான். இதுல என்னத்தை போட்டுக்கிட்டு ஒரு மனுஷனை இப்படித்தானப்ப பெரிய ஆள் ஆக்கி விட்டுறாங்க. என்னையெல்லாம் 2 பேரும் ரோட்டில் உட்காந்துட்டு பெரிய ஆள் பேசுறாங்க. எம்கேஆர் சாதாரண பப்புன்னு இல்லையாம்யா, அந்த ஆள் வர்ற காரே 1 கோடி ரூபாயா அள்ளி விட்டேன். அதுல ஒரு ஆள் சம்பளம் 85,000 உள்ள வாத்தா 2 பேரும் காலை அமுக்கி விடுவாங்கலாம், ஒருத்தன் ஓசை பிடிச்சி விடுவானா. அள்ளி விட்டு தாண்டா பெரிய ஆள் ஆக்கி விட்டுறது. முதல்ல உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், நல்லதொரு தலைவனையும்
நல்லதொரு கர்ணனை இழந்து தவிக்குது இந்த நாடு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா, இதே உண்மை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாயா வாயா, லெப்ட் மாறி வாயா, கொஞ்சம் ரெண்டாவது கேரி இடிக்கிட்டு வாயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த மேடைக்கு வந்தாலும் அவருக்கு இதே நிலைமை தான், இடியப்பம்ன்றேன். கருப்புசாமி பாட்டு பாடுறேன், பருத்திப்பால். கருப்புசாமி என்னைக்கு போய் பருத்திப்பால் கடையில் வேலை பார்த்தாரு? என்ன இடியப்பம், நம்ம தவட்டு இடியப்பம். அந்த காலத்துல இடியப்பம் புளிஞ்சிச்சு. யாரு? அப்பத்தா. மாவை பிணைஞ்சு உரல்ல வச்சு புளிங்க, புளிய புளிய கிளவே நைட்டு புளிஞ்சிருவேன். இது இடியப்பம் புளிய, அது உரல்ல இவன் காலி பண்ணிடுவேன். பூரம் பார்த்தா வயிறை தள்ளிட்டு தான் இருந்திருக்கான். அந்த காலத்துல கிளவியெல்லாம் பேசும். ஆண்டி பட்டு உனக்கு எத்தனை மாசம்? 7. உனக்கு நாளைக்கு ஈன்றுவேன் போலடி. அடுத்த பிள்ளைக்கு ஓசை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த காலத்துல எத்தனை பிள்ளை வைத்தாலும் வழக்க தெம்பு இருந்தது. ஏன்? உணவு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பூரா மாசமான பொம்பளை பூரா 1/2 இட்லி திங்கிது, புருஷன் அழகா ஓட்டுவேன். ஏய் சுமிதா, அது வேணாம், நான் மூக்குல திணிப்பேன், வேணா வேணான்ட்டு. அதெல்லாம் இந்த உலகம் எதை நோக்கி போதோ எனக்கு தெரியாது. ஆனா உலகம் அழிகிற வரைக்கும் என் தமிழனுடைய வீரத்தையும் பாசத்தையும் எவனால அழிக்க முடியாது. இவன் ஒரு ஆள் அழிக்கிற மாதிரி தெரியுது. இவனை முதல் எரிச்சிடணும். என் அன்பு தம்பிகள்லாம் நீங்கெல்லாம் நல்லா வரணும்யா. இலை அரைஞ்சூரோண்டா. நல்லா வரணும்னா ஏ அண்ணன் சொல்லிருச்சுடா, என்னத்த நல்லா வர்ற? பூரா லவ் கிடந்து அலையிற, பூரா ஜோர 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 ஜோரு. பூரா லவ்வர் போன் அடிச்சா சுடுகாட்டில் படுப்பேன். எங்க ஊர்ல நடந்த சம்பவத்துக்கள் உண்மை சம்பவம். அமைதியா இருந்தா ஜோக்கு சொல்லுவேன், இல்லாட்டி நான் பாட்டு போயிடுவேன். அமைதியா இருப்பீல அங்க அண்ணன் குடிச்சதுனால என்ன நிலைமைன்னு சொல்றேன். படி ராஸ்கல், ஸ்டாண்டுக்கு பின்னாடி என்னடா பண்றீங்க? முண்டைய 4 பேரை அவனை தூக்கிட்டு வாங்கடா, தூக்கிட்டு வந்து லேசா அந்த நீரை எடுத்து விடுங்கடா. இடியப்பம். பள்ளிக்கூடம் டீச்சர்கிட்ட போய் சொல்லு இடியப்பம். ஒருத்தன் அப்படியே போய் கேட்டுவிட்டானப்பா டீச்சர்கிட்ட போய், டீச்சர் கப்ளிங்னா என்ன டீச்சர்? அது கொடைக்கானல் கிளம்பிருச்சு, புருஷனை கூப்பிட்டு வாங்க ஆராய்ச்சி பண்ணுவான். கப்ளிங்னா என்ன? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சென்னையா வந்திருக்காங்க, பிரச்சனையா வந்திருக்காங்க. சோக்கு சொல்ல வேணாமா? அமைதியா இருங்க. நிறைய போத ஒரு ஆள் எங்க ஊருக்கான நிறைய போதில் நடந்து வரும்போது எங்கள் ஊர் கலிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கிட்டே சுடுகாட்டில் தகர சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இவன் முண்டை போதையில் நடக்க முடியலை. சரி இதில் படுத்துருவான் அப்படின்னு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை பொத்திக்கிட்டு படுத்துட்டேன். அங்கன தாயமங்கலம் முத்துமாரி சாமி கும்பிட வந்தவன் அங்கன பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டேன். நின்றவனையே மழை வந்துருச்சு. மழை வந்தால் அது தகர கொட்டாங்க மாதிரி இருக்கு, அதில் போய் நிற்போம்னு போக இவன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு படுத்து கிடக்க. இவன் பார்த்துட்டு பாடியை எரிக்காமல் போட்டிருக்காங்க ஓலன்ட்டு நடுங்கின்னு இருக்க. வண்டியும் எடுக்க முடியாது, பெட்ரோல் இல்லை. அவன் படுத்து கிடந்த பாடி எந்திரிச்சு காலை சுரண்டி ஒரு பீடி விடுன்னு இருக்கேன். கிளம்பிட்டான்டா முள்ளுல சட்டா சடன்னு கிளம்பி அங்கிட்டு ஒருத்தன் மொய வேட்டைக்கு வந்தவன் அவன் தரங்கோட ஓடி போய் பாங்கணத்தில் விழுந்து ஸோ இதெல்லாம் ஜோக்குன்னு சிரிச்சுக்கிட்டாத்தே. எங்க ஐயா சின்ன வயசுல என்னைய கேவலப்படுத்தி விட்டாரா? என்னண்ணே இப்படி நடந்துச்சு? நானே ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன், அதே எனக்கு பெருமை. எங்கள் வீட்டில் ஒரு 100-200 கிடமாடு இருந்துச்சு. அப்போ பிஞ்சக்காட்டில் மேய்க்கும் போது 3 பேரும் சம்பளத்தால் சொன்னாங்க, ஐயா கோடாங்க ஐயா, என்னடா இந்த கிடேரி ஈத்தடிக்குதியா, மாடு தப்புனா முண்டை வெறிக்குதியா? அப்படியா, நான் கொண்டு போய் வீட்டில் சென்னைக்கு போடுறேன், நீங்கள் மற்ற மாட்டை மேய்ச்சிட்டு வாங்கடான்னு மாட்டை கொண்டு வந்துட்டார். மாட்டை கொண்டு வந்தால் நான் சாயந்தரம் பள்ளிக்கூடம் போய் நரம்பு பையை கொண்டுட்டு வச்சேன். ராதா இந்த காலையை தவவிடணும் நீ வாடான்ட்டார். அப்படியாயா? நான் கேட்டேன், ஐயா என்னையா செய்ய? நான் ஒட்டக்கண்டை பிடிச்சி மூக்க கயிறை பிடிச்சிக்கிறேன் முளை குச்சியில் கட்டிக்கிட்டு, காளை மாடு தவம் போது நீ லேசாக அப்படி பிடிச்சி விட்றான்ட்டார். நான் எதை பிடிக்கேன்ட்டேன், அந்த லேசாக தரங்கு மாதிரி வரும்டா காளை மாட்டுக்குள்ளேருந்து வரும், அதை மட்டும் அந்த கப்ளிங்கில் லேசாக விட்டுருன்ட்டார். எங்கள் காலையம் அது விட்டு போட நீக்குறக்காரனை மிஞ்சினேன். அது மங்குன்னு எங்கள் ஐயா ஒரு தவறு வச்சு முண்டை அங்கிட்டு போ அப்படின்ட்டார். அது அவ்வளோ காம வரிப்பா. சரின்னு எங்கள் ஐயா கயத்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு. மாடு தவிச்சுவார், நான் முனியை பிடிச்சி விட்டேன்.
இப்படிச்சா கிச்சு கிச்சுச்சா அப்பாடா கரண்ட் மாதிரி அடிச்சு விச்சாப்பா அன்னைக்கு. அப்புறம் கவட்டுக்குள்ள விட்டு எங்கள் ஐயா 2 அரை அடிச்சு வீட்டுக்கு போடான்ட்டார். ஏன்னா சென்னை ஓடுவது லேசு கிடையாது, ஒரிஜினல் டோங்காஸ். அசிங்கம் இல்லாத எதுவும் கிடையாது. டிவியில் முதற்கொண்டு அசிங்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதில் இந்த முதல்ல ஒரு சீன் வரும்போது பயலு ஊரா தியேட்டரில் பார்க்கணும். ஓ என்னங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏறிடுவேன். எங்கள் ஊர்லாம் ஒரு ஆள் அப்படி சீனு வரும்போது திரையை கிழிச்சிட்டேன். திரையை கிழிச்சிட்டு பாவாடையை கலட்டுறான்னு கிழிச்சு உள்ளே போய் கத்திக்கம்பை வச்சு வெட்டி அப்புறம் திருவிழா நின்றவனை செருப்பிட்டு அடிச்சு. ஓ ஏ அதே இதே மியூசிக் தான். அதனால் நீங்கள்லாம் நாடகம் பார்த்துட்டு அமைதியாக டூலரில் போகணுங்கய்யா. பத்திரமா போகணும். நைட் நேரம் ஹெல்மெட்டு தேவை கிடையாது. எத்தனை பேர் போதையில் வேறு ஊருக்கெல்லாம் போவாங்க. வேறு ஊருக்கு போயிட்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி தெரியலையே அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவேன், இவன் வண்டி வந்தது என்ஃபீல்டாக இருக்கும், டீச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். போனவனே பொண்டாட்டிட்டு அடி வாங்கி போமுண்டை போய் எடுத்துகிட்டு வாடான்னு. ஆனால் இதில் ஓசி வண்டியில் வந்தாலுங்கெல்லாம் கைதுக்கு நீ போகிறது சிரமந்தேன். ஓசி வண்டியில் வந்தாலும் நீ இங்கே உட்காந்துட்டு உன்னை ஓட்டிட்டு வந்தாலும் அங்கே இருந்தால் நீ நாடகம் பார்ப்பேக்க. என்னைய ஒரு 8 அங்கே ஒரு 8. ஏன் மச்சான் லேசாக முனியாண்டி நகல்ற மாதிரி இருக்கு மச்சான், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம தரும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், அங்கேருந்து வந்தவன் தாண்டா அந்த பப்புன்னு. ஏய் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. ஓசி வண்டியில் கூப்பிட்டு வந்தா ஏய் சிகரெட்டு வாங்கு, சிகரெட்டு வாங்கினா 10 வைக்க சொல்லுவேன். வீட்டில் கஞ்சி தான் குடிப்பாங்க, ஆனால் புரோட்டா வாங்கி தர சொல்லுவாங்க. அம்புட்டு ஒரு நாடகத்துக்கு வர்றது 1000 ரூபா காலி ஆயிடுறேன். ஏன்னா நீ ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேனே, அந்த தங்கத்தை உள்ளே தூக்கிட்டு வாடா. நீ அடுத்த வருஷம் வரும்போது முங்கு வண்டி ஓட்டிட்டு வா. ஓட்டிட்டு வரும்போது வெதர் பத்திரம் கடக்குன்னு குச்சி ஊற்றிடுறான். ஆண்களை பூரா பாதுகாத்து தன் குழந்தைகளை பூரா ஊட்டி வளர்த்து நமக்கு நல்லது ஒரு புத்திமதியை சொல்லக்கூடிய உறவு என்றால் தாய்மார்கள் தான். கையே தட்ட மாட்டேன், அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறேன். அடிக்கிற அடியில் கதறிக்கிட்டு ஓடுது. இப்போ புருஷன் அடிக்கிறாருன்னு சில பொம்பளைய அவன் பிரியா வீட்டுக்கு போனால் நம்மளை காப்பாற்றுறான்னு பாவாடையோட ஓடி இருக்கு. பிரியா புருஷன் அவளை போட்டு பொழந்திருக்கேன். ஐயோ அப்போ நாசமாக போக இங்கே அப்படின்னு அங்கேயர் வீட்டுக்கு ஓடி இருக்கு. அங்கேயர் சங்கில் புருஷன் மிதிச்ச மணிக்கு இருந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் ஆம்பளை தண்ணி அடிக்க காரணமே சில பெண்கள் தான் என்று சொல்லுகிறேன். பர்மிஷனை கொடுத்துட்டேன் நம்பர் ஹெட் மாஸ்டர், அவங்க கை தட்டாங்க. என்ன காரணம்னா காதல் தான்ப்பா, கப்ளிங் தான். ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் தமிழ் செக்ஸ் வீடியோ. ஏன் காதல்? காதல் புனிதமானது. அது செய்யும் போது ஒரு வாரத்தில் பேசிட்டு வைக்கணும். வைக்க மாட்டானே, அரை மணி நேரம் பேசுவேன். ஹலோ சொல்ற அந்த பிள்ளை, நீ சொல்ற நீ சொல்லு. அழகா பேசுறாங்கப்பா. என்ன பாவாடை கட்டியிருக்க, சட்டி பிராண்ட் என்ன. இவன் உடனே நானும் பூம்புகார்தான், பார்த்தா முண்டை 8 ஓட்டம் இருக்கேன். அரிசிலாம் கேட்பேன், அவங்க வீட்டில் என்ன அரிசி அது? எங்கள் வீட்டில் நவாப்புடா, நாங்களும் நவாப்பு தான். ரேசி அரிசியை போட்டு தின்னுக்கிட்டு இருப்பேன். மொச்சக்குன்னு திம்பேன், அள்ளி விடுவேன். உனக்காக வண்டி வாங்கியிருக்கேன்டே, போய் பார்த்தா வண்டியில் இன்ஜினே இருக்காது, அள்ளி விடுவேன். ஏன்னா பழைய காலம் தானப்பா. அந்த காலத்துலாம் டியூஸ் ஊட்டி இருந்துச்சு, எந்த ஆக்சிடென்ட் ஆகாதுல்ல. வீட்டு வேறு கிடையாதுடா. இவன் 15ல் வருவேன், அவன் 15ல் வருவேன். டம்முன்னு முட்டினா கூட 2 பேர் லேசாக சட்டையை உதறிக்கிட்டு அவ்வளோதான், வீலு கோட்டமாயிருச்சு, வண்டி கொண்டு வர. இன்னைக்கு பார்த்தா பூரா அரைக்க மாதிரி மண்டந்தண்டி டயரு டயரு உட்காந்துருக்கான் எமை மாதிரியே. அப்படி ஒருத்தன் அப்படித்தான் லவ்வரை ஏற்றுக்கிட்டு காரைக்குடி தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கேன். கருன்னு இருக்கேன், அடிச்சு போயிருக்கேன். தத்தண்டி வேகத்தடை விழுந்த ஒம்பளை சிங்கமுனாரியில் விழுந்தவளை போய் காரைக்குடி சத்தியம் தியேட்டரில் தேடி இருக்கேன். சுமித்தா ஆளை காணா, மயத்த காணா. சிங்கமுனாரில் ஒத்தர வச்சிருக்கேன்டா முண்டை. உன் லவ் வேணா, ஒரு மயிறு வேணா, வந்தேன்னா உன் வெதர அத்துருவேன். மிக வேகம் மிக நன்று. பெரியவங்க சொல்றத இளைய சமுதாயத்தில் உள்ள என் தம்பிகள்லாம் கேளுங்கப்பா. அகராதி குதிமையா இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் கைது. ஏன்னா என்னடா நீ கேப்பியாக்க? கேட்க மாட்டான்டா அவன். கவிராஜா பார்த்துக்க, நல்லா இருப்பா தம்பி. பெத்ததாயதேப்பன் சொல்ல கேளுங்கப்பா. உலகத்தில் எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர் கிடையாது.
பெத்ததாயிரம் பொண்ணுக்கு முத கஞ்சி ஊத்து, அவங்கள பார்த்துக்கிறவன் உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறவன், அந்த ஊர்லயும் நல்லது செய்வேன். அங்கிருந்தே ஆரம்பி. ஏ ஆயாவா ஒரு பாட்டு பாடுவான், இங்க திருப்பிட்டே இருக்காண்டா. தென்பாண்டி வச்சு ஏத்து பால் பாண்டி, தென்பாண்டி. நன்றி நன்றி. அதுதான் எங்க அண்ணே. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை. எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக, உணவுக்காக பணம் கொடுக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் எங்க அண்ணே சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. நீ மறக்கவே மாட்டேன். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம கஞ்சி ஊத்திட்டே இருப்போம். அன்பாலயம் வளரும். ஏன்னா அத்தனை லட்சம் அண்ணன் தம்பி இருக்கோம். இதான் உண்மை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அன்பாலயத்துக்கு ஒரு வயசான அம்மாவும் ஒரு 7வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க தென்காசி பக்கமாக தெரியாது. அந்த பொண்ணு அவளை அழுதுச்சு. ஊரில் வீடு கிடையாதான். அந்த புறம்போக்கில் தகர சீட்டை போட்டு தான் இருக்காங்களா. இரவு நேரத்தில் கஞ்சாவை அடிச்சுட்டு வாலிபர்கள் கதவை தட்டுறாங்கன்னு அன்பாலயத்தை தஞ்சம் என்று வந்திருக்கு. நிலைமையை பாருங்க ஆத்தாக்கலாம், எங்கள் அன்னைங்கெல்லாம். இதான் உண்மை. என்னால் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ வேத்த வாழ வைப்போம். இதான் உண்மை. யார் யாரு கஞ்சி இல்லையோ, இருக்க இடம் இல்லையோ, நான் இருக்கேன் வாங்க. நான் கூத்தாடி அதை பிச்சை எடுத்தாவது கஞ்சி ஊற்றிடு. அதனை தொடர்ந்து பாசத்துக்குரிய வெள்ளச்சி அம்மன் டிராவல்ஸ் சொரியம்பட்டி கார்த்திக் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. இவர் நல்ல ஆளா இருக்காரு. இன்னொரு பாக்கெட்ல அள்ளிட்டு வா. நம்ம மாசான்னா அன்பாலயத்துக்கு 2 லட்சம் ரூபா வேணும். எம்கேஆர் அன்பாலயத்திற்காக எஸ் தியாகு சிங்கம் புனரி எஸ் அழகர் பாலமேடு சார்பாக 501. நன்றி நன்றி. அங்கிட்டு ஓட்டி எடுங்கடா பாக்கெட்டை. வீட்டில் ஒரு 4 பேர்த்த பிப்பாயிட்டு அடிக்க விடுங்கடா. கேசு கூட ஏத்துக்கிறேன். இன்று இதை செய்வோம் இல்லாதவருக்கு சங்கம்பட்டி கேப்டன் குமார். அங்கதாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய வாரிசுகள் தாயா அந்த அண்ணன் தம்பிகள். அதே சாதி மதம் அப்பாற்பட்டதான் தமிழ். நான் கைதட்டலாம், பெருமை. ஆமா. சங்கம்பட்டி கேப்டன் குமார சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. நன்றி 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 அன்பு தம்பிகளா. கேப்டன் புகழ் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் உள்ளவரை அந்த கர்ணனுடைய புகழை மேடையில் சொல்லுவேன். மற்ற இளைஞரிடத்தை எடுத்து சொல்லுவேன். கேப்டன் புகழ் வாழ்க. அந்த அங்கங்களா நல்லா இருங்க. இவன் ஏன்டா அப்படி உட்காந்துருக்கேன்? அமுக்குறாங்களா அமுக்க பெட்டக்ஸ் உள்ள போயிடாமடா. லேசா தம்பி குண்டி நெளிச்சு விடுப்பா. தென்பாண்டி என்னை சொன்ன உடனே பட்டணம் தேறிய பூசா பட்டணம் தேடாத, அதுல ஏறி உட்காந்துரு. அரு புருனை அடிச்சு காலி பண்ணி விடு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுக்கணும் போது வைக்கணும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுக்கிறப்பது வைக்கணும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா மாறி வந்து நீ வருங்காலத்தில் நல்ல படக்குன்னு வேகிற குக்கரை கண்டுபிடி. ஆமா, தொட்டவனே எரியிற மாதிரி சிலிண்டரை கண்டுபிடி. சரிதா? எந்த ஊர்தா? பிரான்பட்டி. உன் பேர் தா? பிரான்பட்டி வீர தமிழச்சி சின்ன புத்ரு தச்சனா ரச்சனா சார்பாக 201 வாழ்த்துக்கள் தான். இந்த பாப்பாவை இறக்கி விடு தம்பி. ரொம்ப சோகமா போறேன். ஆலவைய நாடு வெட்டக்கரம் பாயந்திரி வெட்டக்கரம்பு. இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா உனக்கு பிடிச்சிருக்கு? வெட்டக்கருப்பு நண்பர்கள் ஆலவயலை சேர்ந்த அருமை உள்ளங்கள் சார்பாக 501 நன்றி நன்றி அன்பு உறவுகளே. ஆலவய நாடு வெட்டக்கருப்பே மாடு அடிய தாண்டுது. எங்க வேட்டக்கருப்பே மாடு வலதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது. எங்க ஆலவைய வேட்டக்கருப்பே மாடு எலதுகம் பச்சாக்கிது. அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப முடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த ஆலவைய வேட்டக்கருப்பு மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலம் திணிக்குதுடா. இது உள்ள போய சாமி மாடுடா. அவன்கிட்ட போய் 1000 ரூபாய் வாங்கிட்டு தாயமன் போகிற 2டா. ஏய் வேற மாதிரி எழுதியிருக்காண்டா. செம்பு. ஏய் செம்பூதியா? செம்பூதி சின்னத்துறை தேவர் செம்பூதி குடும்பத்தார் சார்பாக 501 5001 போட்டிருக்க. 4500 ரூபா தர்றையா? என்ன பண்றேன்? பப்ளிக்ல காட்டிட்டேன். சூப்பர். பேண்ட் சைஸ் 230. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக முத்து மீனாட்சி பெயிண்ட் பி ரவி உரக்கடை சார்பாக 1001 ஆலவய கிராமம் முத்து மீனாட்சி பெயிண்ட் பி ரவி உரக்கடை 1001 நன்றி நன்றி. மைசெட்டு பிரியா சூப்பர் சூப்பர். என்ன பேசினாலும் 100 ரூபா தர மாட்டியே? ஓனர் சம்பாரை குடிச்சிட்டு தெருவில் தெரி 100 ரூபா தரணும். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த ஆம்பளி பாரு ஒரு கொலா விடுவேன். சிங்கம் முன்னாடி பொண்ணு முன்னாடி பக்கம் ஆரஞ்சு வித்து பொழைச்சிக்கிறேன். மொத்தம் பண்ண வைறாங்க. ஊரே என் தம்பிகள் தான், எங்கள் அன்னைங்க தான். வஞ்சாலும் கோவப்பட மாட்டேன். திட்ட இடத்திலே அங்கே உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றக்கூடிய அந்த வார்த்தைக்கு நான் சொந்தக்காரனாக இருப்பதை நினைத்து பெருமையடைகிறேன். இதுதான் அண்ணன் தம்பியதான். நாளைக்கு நீ கீழே விழுந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், நீ கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இனிமேல் நாம் பிறக்க போகிறது கிடையாது, நீங்கள் எல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. இதில் உட்காந்துருக்க அன்னைங்கெல்லாம் எந்த ஊர் என்ன வேலை பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குற வேலை கஷ்டமான வேலை பார்க்குறீங்க என்பது எனக்கு தெரியுது. அதுதான் உண்மை. இங்கே இருக்க அந்த 20 பேர் மட்டும் நல்லா இருக்கு. இப்போ அங்கிட்டு இருக்க எல்லாம் கேரளா வாடா. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்க கொத்தனார், தமிழ்நாட்டில் இருக்க நிமிந்தாள், தமிழ்நாட்டில் உள்ள கலை, தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள், தமிழை வைத்திருக்கிறதுக்கு தமிழை மட்டும் ஆதரவு கொடுங்கயா. இன்னைக்கு கிளம்பி வந்துட்டானே ஹிந்திக்காரன் வடக்கே. நான் என்ன செய்தோ தோசை போடுதோ, தோசை நல்லா போடுதோ, ஓனரை காலி பண்ணிட்டு நான் ஓனர் ஆகுதோ. அவன் பேசுகிற மயிரும் புரியலை. ஒரு ஹோட்டல்லாம் போய் தோசைன்றேன், அவன் கித்தனா தோ தரு 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 அப்படின்ற தரு தருன்னா தடவான். போய் பார்த்தா போயிலே கொட்டான்டா ஆன்சை ஏன்னு வச்சுக்கிட்டு ஏன்னு வாணி வடியுது. இது வடிஞ்சாத்தான் எனக்கு நல்லா இருக்கும். சி இல்லடா முண்டை எல். அண்ணன் சிரிக்குது. உன் வீட்டுக்கு வந்துடுவாங்க.
மாட்டுக்கு சாணி இல்லை, ஓஞ்சாலி தள்ளி போக முடியாது. என்றும் எம்கேஆர் வாழ்க வளர்க. நாடக பக்தன் கேஆர்பி பவர் ஆடியோஸ் பதிலை சங்கம்பட்டி என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501. இந்த அட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிற? ஏவுகணை நாயகன் அவரை போல வரமென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தேப்பை வளர்க்கணும். அதே உண்மை. நீ வளர்க்கும் போதே ஆம்பளை பையில தட்டி கொடுத்து வளர்க்குற. நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டு எப்படி நம்ம பெரிய பொண்ணை போட்டு தள்ளிடணும்ப்பா. ஆமாம், பெரிய பொண்ணை போட்டு தள்ளணும், தாத்தனை கொல்லணும். ஏய், வளர்க்குற பிள்ளை எப்படி சொல்கிறியோ அப்படி தானே வளரணும். உன் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சத்தியமாக சொல்ல மாட்டேன். நீ தண்ணியை போட்டு வீட்டில் படு. குடிக்கிற அண்ணன் தம்பி இருக்கலாம் சொல்கிறேன். குழந்தைகள் இருக்கும்போது அந்த தவறு சரியாதீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவேன், அப்போ அந்த பாட்டில் டெய்லி ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறான்னா அதில் ஒவ்வொரு சொட்டாக எடுத்து அவன் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதனால தீய பழக்கத்தை பெத்த பிள்ளைகள் இருக்கும்போது பாரு, எங்கள் அப்பையும் கைதட்டுறா பாரு என் சிங்க. அதே உண்மை. அதே மாதிரி நீ டொங்காசு போடுறது தனியாக போய் போடு. அந்த காலத்தில் வயசான காலத்தை பெரிய ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது முதலருக்கு வரும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் பயந்து தான் வருவாங்களாம். மாப்பிள்ளை இப்படியே உட்காந்துருப்பேன், நம்ம என்ன செய்ய போகிறோம். ஏன் அந்த காலம் அப்படி புனிதமான காலம். கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்த காலம் அந்த காலம். இன்னைக்கு பரிசம் போட்டு 6 மாதம் ஆகுது. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு முதலே சென்றிங்க போட்டுறேன். பொண்ணு பார்த்தா வயிற்றை தள்ளிக்கிட்டு பொண்ணு அம்மா சொல்லுது, வளகாப்பும் கல்யாணத்தையும் ஒரே செலவா வைக்கணும்னு தான் மாப்பிள்ளை இந்த வேலை பார்த்துட்டாரு. ஆமா, அவர் பார்த்த வேலை பெரிய பட்டி வேலை இல்லை. இதுல நல்லா கவனிச்சு பாருங்களேன். எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆளுகள்லாம் இருக்கீங்களா? கைதுக்குங்க. தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். நான் டொங்காசு பணம் தான். அதுவும் தான்டா. இங்க வர அள்ளிட்டான்டா. வாடா வாடா, நீ கிளம்பு. போ போய் இப்பயே பேண்ட்டை ஊற வச்சாதான் துவைக்க முடியும். தோமாட்டா பூரா என் தம்பியை ஊற அப்படி இருக்காங்களே, நான் என்ன செய்வேன்? எல்லா கெட்ட வழக்கம் இருக்கும். எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆமா இடம் பிடிக்க வந்துட்டேன். அடப்படுத்த அதே தட்டில் படு. நிறைய கெட்ட வழக்கம் இருக்கும். ஃபில்டர் அடிப்பேன், நல்லா கவனிக்க. தண்ணி அடிப்பேன், கணேஜி போல ஓடுவேன். அவன் பொண்ணு வாக்கும் போது மட்டும் அவ்வளோ டீசெண்டாக போவேன். எல்லாம் அட்டாக்கு வெட்டி கிருதாவை இறக்கி வச்சு மீசையை கிறுக்குன்னு முறுக்கி விட்டு கூட ஒரு 4 பேர்த்த கூட்டு போயிருப்பார் மாப்பிள்ளை. அவங்க தான் கோட்டருக்காக ஜால்ரா போடுறவங்க. மாப்பிள்ளை அப்படி அட்டனை காலை போட்டு சேரில் உட்காந்துருப்பார். பொண்ணு வீட்டில் வந்து காப்பி கொடுக்க வருவாங்க. இந்த 4 பேர் தான் பேசுவேன். காப்பி இப்பெல்லாம் குடிக்கவே மாட்டார். போமா தட்டு வீட்டில் உங்க அத்தா எத்தி போடுவேன். உடனே பொண்ணோட அம்மா, அந்த கருப்பேன் தாண்டி உனக்கு இப்படி மாப்பிள்ளைய கண்ணா காட்டியிருக்கு. ஆனா பெட்ட ரோக்கர் தாய்லிவேன் மாப்பிள்ளை அப்படியே முழிப்பேன். திருப்பி வருவாங்க, ஸ்வீட்டாவது எடுத்துக்கங்க. போமா டூல்ஸ் எடுத்து பொழந்துருவான். இனிப்பு இனிப்பு எதுவும் திங்க மாட்டார். சோறு டயட்டு அம்புட்டின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை யோக்கிய மாதிரி தாலியை கட்டிட்டேன். கட்டினா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நம்ம உள்ளே இந்த கிழக்கு ஏரியாவில் கொடுத்தமே இந்த பெஞ்ச காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரோம்னு அப்பா 2 கிலோ ஆரஞ்சு ஆப்பிள். அவர் ஒரு காலில் 6ஆம் நம்பர் செருப்பும் 7ஆம் நம்பர் செருப்பும். நம்ம மருமையை போகும்போதே சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை வரக்கணும். அடையே நொண்டிச்சாமி, என் மருமையை இதே மாதிரி இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீரோடு முந்தானியோட போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த எதுவுமே திங்காம உத்தமனா இருந்தேன் பாரு மாப்பிள்ளை. சட்டியோட நிறைய போதல அறுவாளோட இருக்கேன். பொண்ணு அப்பனையும் ஆத்தாவையும் விரட்டி இருக்கேன். பொண்ணு அப்பா 6ஆம் நம்பர் செருப்பையும் 7ஆம் நம்பர் செருப்பு சட்டியோட ஓடுறாரு. பொண்ணோட அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்துங்க. அது பாவாடையோட ஓடி இருக்கு. இங்கிட்டு மண்ணாங்கட்டி எடுத்துட்டு எரிஞ்சிருக்கேன். வதக்குன்னு ஆத்தி துமியை குடிக்க கொண்டே விட்டானே. என்ன சொல்றேன், மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரா, கணேஜி போல போடுவாரோ, சீரட்டு அடிப்பாரோ, அதை பார்க்காதியே. என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு காலத்தில் திருந்தி நம்ம பிள்ளைகளை பார்ப்பான்னு என்று சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணுங்க. இதே உண்மை. காலம் கெட்டு போச்சு. குடிக்கிற ஆளுகள்லாம் கெட்டவர்கள் அல்ல, குடிக்கிற ஆளுக பூரா நல்லவர்களே நல்லவர்களே என்று சொல்கிறேன். இது எதுக்குப்பா நீ அங்கிட்டு போய் நோத்தவமான என்ன வைவ? நம்மளை போய் குடிக்கும் போது அவன் தானே போகிறோமுண்டு. இங்கே ஒரு கால் இல்லை,
அம்மன் குறிச்சி சத்யா குரூப் சார்பாக ரூபாய் 501 நன்றி. கொண்டா கொண்டா இன்னொரு அன்பாளையம் கட்டணும்டா 2027. செல்லியம்பட்டி என் அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் கிங் ரஞ்சித் குரூப். அடே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லியம்பட்டியின் தங்கங்களா. செல்லியம்பட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கை தூக்குங்க. போதும் போதும் தங்க மறக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு ஊர்ல ஒரு ஊர் பேராகணும்னா மொத்தம் 3 இருக்கணும். ஒன்று பேரு வாங்குற ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி இருக்கணும், இல்லைன்னா ரஞ்சித் போன்ற ஒரு நாடக கலைஞன் இருக்கணும். செல்லியம்பட்டி கிராமம் என்றால் அவங்க அப்பா அழகர் சாமி ஞாபகத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் என் தம்பி ரஞ்சித் தான். செல்லியம்பட்டி ஆல்ரவுண்ட் கிங் ரஞ்சித் குரூப் சார்பாக ஸ்ரீ மாசி பெரியண்ணன் சாமியாடிகள் சார்பாக 501 நன்றி புத்திரர்களா. சிவகங்கை மாவட்டம் கொம்பன் குரூப்ஸ் சிலிண்டர் ஏழை சிலிண்டர் கார்த்திக் சார்பாக 101. எங்க சிலிண்டர் வச்சேன்? சரி சரி. ஆலவைய அன்பு பிராய்லர்ஸ் உரிமை சுப்பிரமணியன் சார்பாக ரூபாய் 101 நன்றி. மலங்கழிப்பது எப்படின்னு இருக்கு. இது யாரு? 50 ரூபா. அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து விட்றேன். நல்ல காசு வந்துச்சு, கருத்து விட்றி 50 ரூபாய் கொடுத்து. சரி 50 ரூபாய்க்கு போதும், 2 பிஸ்கட் வாங்கல, 2 பிள்ளைய காப்பாற்றலாம். நன்றி. ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் ஜாமியெல்லாம் கூப்பிடுவான். சேப்படியாவா சேப்படியாவை கூப்பிடுவா? நீ கேட்குறியா? புரிஞ்சி அடிப்பேன், ஏத்துக்கிறியா? உனக்கு இந்த வயசுல கப்பலிங் கேக்குதா? விட்டாலும் தக தெரிஞ்சிடும் ரெட்ட பிள்ளையா. ஏய் போறோம் தானே போனேன். டேய் சிவப்பு கலர் சட்டி எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? மதும் பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரச்சம் சிந்தி உழைச்ச காசு நம்ம குடிச்சு குடிச்சு தினசரி தண்ணி அடிச்சா வாங்கின பேரு சேர்த்து வச்ச புகழெல்லாம் இந்த குடினால போயிரு மண்ணே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடலும் கட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியான்னு 10 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு என்ன தெரியானே. 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா. நமக்கு மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடலும் கட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் பாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் பாடுவே. ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. எந்த கரத்திலும் ஐயா கொஞ்சம் வாலி வைங்கயா. ஹலோ ஹலோ கண்ணார்னு வை. கரண்ட் புள்ள நீயா கட்டுற புள்ள மறைச்சிட்டாங்கல்ல, எப்ப மறைக்காது, எப்ப அந்த பாக்ஸை கொடுத்துட்டு வந்துங்கன்னு வை. எந்த கரத்திலும் பொண்ணலாம் குடி
ஆலவய கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பிடாரி அம்மன் சிறப்பு அபிஷேகம் அருள்மிகு வேட்டைக்கார சாமி வடமலையான் சாமி பட்டவன் சாமி உற்சவத்தை முன்னிட்டு ஆவண்ணா பெரிய ஊரணி ஸ்ரீ சித்துவிநாயகர் கோயில் முன் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மிராசு பெரிய அழகப்பன் அம்பலம் தலைமையிலும் பெரிய அம்பலம் கரை பங்காளிகள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த அன்புமிக்க ஆலவய கிராமத்தார்கள் அழைத்து வந்தாலும் வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். ரொம்ப பயப்படானே. ஆலவய மறுபடியும் ஆலவய வேட்டை கருப்பர் நண்பர்கள் சார்பாக ஒரு 500 இப்போ ஒரு 500 1000 அவங்கள வட்டம் போட்டு அவங்கள சுத்தி எறும்பு சாப்பிச்சா போட்டு விடுங்கடா. நெருக்கி 12,000 காலி பண்ணிடுறாங்கடா. இங்க நம்ம தம்பியறா கண்ணி விடாதீரா. அவங்கள எடுத்து வச்சு விடுறாங்க. விடவே விடாது. ஆலவய வேட்டை கருப்பர் நண்பர்கள் சார்பாக 501 வாழ்த்துக்களை அன்பு தம்பிகளா தொடரட்டும். உங்கள் வீரமும் கருப்பனுடைய அருளோடு நீங்க நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நல்லா இருங்கயா. நல்லா இருங்க, நல்லா இருங்கயா. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த SS கலைவாணன் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி குரலோசை நிறைந்த ஒரு வீர தமிழச்சி எங்களது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வளர்ந்து கொண்டிருக்கிறார். படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டி மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆலவய சுபம் டெய்லர் சுபம் டிராவல்ஸ் MKR அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. வாழ்த்துக்கள். அந்த பெண் குழந்தை தமிழ் பெயர் தான் வைக்கணும் கண்டிப்பாக. 201 என் மகள்கிட்ட நீ கொடுத்தோம்னு சொல்லிடுறேன். நன்றி அண்ணே. எங்க காணா யாரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும் அண்ணே? அண்ணே அண்ணே வணக்கம் வணக்கம். 201 ரூபாயா? அவரா? நன்றி நன்றி. போதும் அண்ணே. என் மகளுக்கு பேர் வைக்க நீயே வா. என்னைய தமிழ் பேர் வைக்க சொல்லுவோம். உன் மகளுக்கு அகரா புகரான்னு வச்சிருப்பேன். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டி இசையமது அன்பு தம்பி உடம்புலதான் இருப்பான். 12 பேரை தள்ளி விடுறது மாதிரி 5வது படிக்கிற பையன் அரைஞ்சா கூட என்கிட்ட வந்து சொல்லுவேன். அடிக்கிறேன் வந்து கேட்டு கொடுணும். அப்படி ஒரு மடுவுக்கு சொந்தக்காரன். உரம் போட்டு வளர்க்குறேன். தம்பி நீ பொறுத்துக்கப்பா. என்ன பண்ண சொல்ற? 5 வாரு அரிசி மூட வந்த தலையில ஓட்டுறாமடா. ஏன்னா அப்படி வானே. இரு உன்னை யாரு தண்ணி மூடிய தூக்கிட்டு சொன்னது? இல்லை வண்டியில் ஒன்று ஏற்றி விடு. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு. நீ ஒட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அந்த தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி திக்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. கைதட்டலாம். அவ்வளவுதான். ஏன்னா ஹார்மோனிய சக்கரவர்த்தியிலே நகைச்சுவை திறன் இருக்குமா என்பதை நிரூபித்து காமித்தவன் தான் இந்த மணிகண்டன். நான் சிரித்த ஒரு கலைஞன் இவன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான். சந்திரனே நீ நல்லா இருக்கணும்னே. நங்கு நங்குன்னு அடினே 4 குத்துதேன். கோயில்பட்டியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி கடைசியில் ஏன் தெரியுமா விழுந்துச்சு? நாளை காலைல காய்கறி வாங்கணுமா? சரி உனக்கு காய்கறி காசு தரேன், கவலைப்படாத. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இந்த பகுதியிலே என்னைய சிறு வயதிலே அறிமுகம் செய்தவர் இந்த ஆல்ரவுண்ட் செய்யக்கூடிய ரஞ்சித்துடைய தந்தையார் அழகரசாமி. சிறந்த ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, நாடக அமைப்பாளர். செல்லியம்பட்டி மண்ணுக்கு இந்த காலை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாடக உலகத்திலே அதிரடி மன்னன் ஆல்ரவுண்ட்ல யாருன்னா என் தம்பி செல்லியம்பட்டி ரஞ்சித்து தான். எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் இதுதான் உண்மை. நான் உண்மையிலே உன்னை நேசிக்கிறேன்டா. அப்படியே இருடா தங்கம்.
நான் கூட ஆரம்பத்தில் அம்புட்டு குடியை குடிச்சு விட்டு அப்புறம் திருந்தினேன். நீ எதுவுமே இல்லை, அப்பாவுக்கு பேர் சேர்த்துட்டேயா, செல்லியம்பட்டி கிராமத்துக்கும் பேர் சேர்த்துட்ட. வாழ்த்துக்கள் ஐயா. செல்லியம்பட்டி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். என்ன பண்றேன்? உன்னை சொன்னதுக்கு என்ன எங்க சிங்கா மாடு சுத்து மாடு செல்லியம்பட்டி ஒரு தங்க காசுடா. வீட்டில் போய் என்ன செய்ய போறேன்? வாழ்த்துக்கடா சிங்கம், உழைச்சு தள்ளிட்டானடா. இருடா. உலகம்பட்டி ராஜா ராமமூர்த்தி நினைவு குழு குரூப்ஸ் மாடு தினேஷ் சிவகுமார் சேங்கை குரூப் சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து அம்பலகாரம்பட்டி மாவண்ணா சி வெள்ளச்சாமி ஊர் அம்பலம் சார்பாக 501. தேனிமலை பயலகடா குட்டூரம்மா
எம்கேஆர் அசியர் சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி தம்பிகளா. பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளே வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப உசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல எங்க ஆறுமுள்ள அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா. அடடி தங்க கட்டி கெட்டுட்டி பேர சொல்லும் மட்டி தொட்டி. 18ஆம் படி கருப்பர் பயலுகடா. கொடூரமா மாலை பயலுகடா. உதாமே கருப்பை மாதிரி தானடா இருக்கிய. என் தம்பிகளுடைய பாசத்துக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. கருப்பையும் காப்பாத்தாரேன். தள்ளி பேசுறா, இரச அடிக்குதுடா. வாடா. சரி நன்றி நன்றி. கள்ளிசேரி காளி முனியும் இந்த 18ஆம் படி கருப்பும் ஒத்தக்கால் சப்பானி முருகன் நொண்டியும் இன்னைக்கு துணைக்கு துணமானா இருந்தா எங்க அண்ணன் ராதா அண்ணன் எக்காலுக்கு முக்காலு என்னைக்கு நல்லா இருப்பாரு. கலட்டி கொண்டு போய் அங்க வைடான்னு தானே சொன்னேன். சோ மறுபடியும் போட்டு விட்டாங்கடா. அங்கிட்டு வரேன்டா, போட்டு ஆடுவோம்டா. இருங்கடா. இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் எங்களது சாந்திராஜன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். யார கட்டத்தின குத்து குத்துனேன் உன்னை சொல்லவே இல்லையே. உனக்கு வயசுல மரியாதை கொடுத்து உன்னை வணங்கினேன், மரியாதை கொடுக்குறேன். இந்த வயசுல நீ தாளம் போட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துறவாரு. நீ தாப்பா பெரிய ஆளு. இங்க வா, பாட்டு பாடும்போது கரெக்டா போடு. ஆமா, தாளம் போடு. போடவே போட மாட்டியா? போய் ரூம்ல போய் பாடு. டாக்டர் அப்துல் கலாம் ஏய் சேப்பரியாவுக்கு சீரு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வா, முன்னாடி வா. படிக்கல நிக்காத, உள்ள வா. வண்டி 2வது கரை இடிக்கும். டாக்டர் அப்துல் கலாம் பிசியோதெரபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் ஆலவயல் சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமளம் ஒன்றியம் எனது மிரட்டு நிலை மிரட்டு ஊராட்சி உறவுகள் சார்பாக ஒரு சிப்பம் அரிசி கொடுத்திருக்கிறார்கள். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்றி. என் தலையில வை. வாங்க காரைக்குடி போயிட்டு வருவோம். மேனேஜர் நரேன் அவர் வாட்டு ஊரை போட்டு ஆட்டிடுறாமடா. ஆமா கேக் வெட்டிடுவோம். ஆடி 31 கேக் வெட்டுறான். என் சங்கங்களா உட்காருங்க உட்காருங்க. இந்த வாரேன், போங்க போங்க வாரேன். சிறந்த முறையிலே இங்கே சீன் அமைப்பு எங்களது அருமையான சீன் கம்பெனி. என்ன கம்பெனி தான்? அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் ஆலவய கே ராஜண்ணே. நன்றி நன்றி. உணவு உபயம் அன்னலட்சுமி மெஸ் ஆலவய அவர்களுக்கு நன்றி நன்றி. அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் நாடக அமைப்பாளர் எங்கள் அண்ணன் ஆலவய ராஜுக்கு நன்றி. சாமியை அழைக்க போறேன். ஹலோ ஹலோ எக்கோ வச்சு நல்லா ஏத்து. ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க கட்டி காத்து கண்டெடுத்த ஜாமியத்தை இன்னைக்கு நீ ஆடு நான் ஆடு நம்ம போட்டி ஓடுறோம். இந்த பாட்டைங்க எல்லாம் இந்த ஜாமிய கண்டெடுக்கிறதுக்கும் வணங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த அருமை இப்போ உள்ள மக்களுக்கு தெரியாது. பாட்டைங்க ஆண்ட சாமி இந்த ஆலவய கிராமத்துல இருக்கக்கூடிய பிடாரியம்மே, இந்த வேட்டக்கார சாமி வடமலை சாமி பட்டவன் இந்த கருப்பன் எல்லாம் 18ஆம் படி பெரிய கருப்பு. நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரோம். நாடு ஊரா என்னைய பேரு வாங்க வச்ச சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது. கள்ளிச்சேரி காளி முனி ஐயா, என் பாண்டி முனி சாமி இருக்கு. இந்த
இளவட்டை யாராவது மங்கு மங்குன்னு தவுனேன்னா மாதிரிலாம் கிடையாது. இப்போ மிஷின் வாங்கியிருக்கேன் 1 லட்ச ரூபாய்க்கு. வாயில் ஒன்று வச்சு கிருண்டுச்சுன்னா தண்ணி அடிச்சிருக்கேன்னு புலந்துருவேன். தண்ணி அடிச்சு விட்டு ஆடுறாங்க. கடையில் போய் யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறேன். பிள்ளையார் எந்த காலத்தில் தும்பிச்சங்கையை கலட்டி வச்சுட்டு ஆடினார். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. கூட்டத்தில் இருக்க ஆள் சாமி குண்டக்க மட்டக்க வந்தால் கூட கொஞ்சம் லேசாக ஒதுங்கிக்க. ஒரு வெதரை காணாமனு மண்ணில் தேடிக்கிட்டு இருந்தேன்னா என்னையும் சொல்லக்கூடாது. ஹலோ ஹலோ சேதுபதி நாடு சேதுபதி நாடு 5 சடை பரஜி வர 5 சடை பரஜி வர என் சிவகங்க சீமையா உனக்கு கொல்லங்குடி எழுகாத ஆம்படுக்க வெட்டு பட்டதுனால உனக்கு வெட்டுடையா காலின்னு பெருட்டிய எத்தனைக்கு சிவகங்க சீமை நாயத்துக்கு கட்டுப்பட்ட வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கொல்லங்குடி எல்லைய வெட்டு இந்த ஆலவய கிராமத்துல உள்ள பிடாரி அம்மனைய இந்த வேட்டாக்கார சாமிய என் வடமலை யானைய என் பட்டவனை கூட்டிக்கிட்டு ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க தூக்குன என் பட்டவா என் பட்டவா உன் பெட்டி கணக்குதாடா இல்ல நீ ஆடுன கச்சைய பேக்கரையாந்து நிறச்சா நீ சொன்ன சொல்லும் மாறாது என் கருப்பு சொல்வாக்கு தப்பாது கருப்பு குடிக்க உரலில்லே ஆளவைய பாட்டங்க காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே ஓடி வாடா கருப்பு நிம்மதியா கும்பிட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மாண்டு ஓயிரமுன்னு ஆளவய நாடு 12 வருஷம் பாராமழையில்லே இந்த ஆளவய கிராமத்துல கம்மா கரையெல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில வேட்டக்கரப்பட்ட நான் எப்படி இந்த புள்ள வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு அப்ப கிழவே தலைய குலுக்கி ஆடையில இந்த ஆளவய நாட்டுல கிழக்க குமுறதோட மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே எங்க பாட்டங்க ஆண்ட சாமிக்கு ஆளவயல்ல வீரம் பத்தல என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த பிடாரி அம்மனும் இந்த பட்டவனு என்ன நினைக்கிறாக ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியல அப்ப கிழவன் சத்தியம் வாங்கினாரா இந்த மக்களை நீ காமாடு தலமாடு காத்தா பிடாரி அம்மா நான் தலைப்புள்ள பொம்பளை புள்ள வறந்துச்சுன்னா நான் ஓம் பேரு வைக்கிறேன் ஈனாத மாட்டை கொண்டு வந்து இந்த வாழை வயல்ல கட்டு நான் ஈனனும் முன்னு சத்தியம் வாங்கினாரா பொறிக்காத கோழிய கொண்டு வந்து இந்த ஆளவைய வீட்டுல விட்டா பொறிக்கணும் முன்னு நம்ம கிழவன் சத்தியம் வாங்கினாரா வாடாகருப்பு சொன்ன சத்தியம் பொய்யா போச்சா எப்படாரி அம்மா தீத்தாக்கர போன்றாக்கு என் வெட்டுடைய காளியம்மா
என் தாயமங்கலம் முத்துமாரி இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல குடியிருக்கு மலையாள நாட்டுல எகர்படை மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஊட்டி ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எகர்பா உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு சொன்னது மாறிருச்சா மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி அலமோதி வந்த நாளையில எத்தனை தேசங்கள் இருந்தாலும் எனக்கு இருக்க பிடிக்கல அந்த அழகு மலை காடா என் கருப்பு அருவி மலை சொங்க 18 நாடர்களையும் என் கருப்பா படிக்கட்டாக்கி உனக்கு 18 படின்னு கருப்பா 18 படின்னு பேரு இருக்கு அது நாளையில இந்த ஆலவய கிராமத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த ஆலவயல்ல உள்ள பிடாரி அம்மனுக்கு இந்த வேட்டக்கார சாமிக்கும் வடமலையானுக்கு என் பட்டவனுக்கும் நம்ம இங்க மாலையும் நம்ம இங்க ஆலவயலையும் பொண்டாமராதியிலையும் திருப்பத்தூர்லையும் சிங்கம் புன்னாரியிலையும் நம்ம மாலையும் தேங்காய் பழமும் பூஜை சாமானம் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி எங்க கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல நெல்லு முட பாறையாத்தி என் பட்டவனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிளவன் தள்ளா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல் வீதிக்க அத்தீன வாசத்துக்கு இந்த பிடாரி அம்மனுக்கு அன்னக்கல் ரோட்டுக்கு வாடா கொட்டு உருமாளுக்கு இங்க பட்டவனுக்கு நம்ம கிளவே கோரிப்பாளைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு ஆலவய சாமிக்கு நம்ம கிளவே தேர முட்டி வீதிக்கு அங்க பூப்பார தானேத்தி என் கருப்பனுக்கு உள்ள வாடு 2 ஊட்டிய மதுரை மேலமட கம்மா வழியில இந்த ஆலவய கிளவே பத்தி வந்த மாட்ட பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் அப்ப கிளவன் சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில நிதினமும் மண்டியிட்டு வேண்டிய என் பட்டவனையும் கருப்பனையும் காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் ஆலவய சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா கல்லியரி கம்மாயா கல்லியரி நல்ல கம்மாயா என் முனியாண்டி உடமரம் தாண்டா வடுக்க அந்த ஊத்தான் கரைய விட்டு என் காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஆலவய கிராமத்துல இந்த மக்களை காக்க நீ அரும்பு குறையாம எந்திரி ஓடுவா தங்க நல்ல புட்டியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் பிச்சாருவா சாமி பிச்சாருவா தங்க நல்ல புட்டியருவா சாஞ்சாடும் பிச்சாருவா தங்க பிச்சாருவா வெள்ளி நல்ல புட்டியருவா சாமி முடியருவா விளையாடும் பிச்சாருவா சாமி பிச்சாருவா அகண்ட நல்ல புட்டியருவா சாமி முடிய
மதிப்புக்குரிய உலக நாட்டுகளில் 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். பொன்னமராதி சிஐடி மதிப்புக்குரிய சரவண ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கள். ஹலோ ஹலோ எக்க வச்சு ஏத்துனே. ஹலோ ஆலவயல் பாலம் பாய்ஸ். என்ன பாலம் பாய்ஸ்னா பாலத்தில் உட்காருவாங்களா? ஆலவய பாலம் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 101. அளவய கிராமத்திலே முப்பாட்டு ஆண்ட ஜாமி தத்துரமா இருக்கு ஐயா. அளவய சாமி ஊரா வீரந்தான் குறையலையா. அளவய கிராமத்திலே முப்பாட்டு ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா. அளவய சாமி தத்துரமா விளையாடுவாரையா. இந்த அளவைய மக்களை எல்லாம் காக்குவாரையா. சொல்லும் மாறலடா சொல்லாக்கு தப்பலடா. சொல்லும் மாறலடா சொல்வாக்கு தப்பாலடா. கள்ளி சரி களி முனையந்தா. கள்ளி சரி களி முனையந்தா. அளவைய கிராமத்துக்கு வந்துதான நிக்கிறானையா. அளவைய கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உள்ளால பிராரி அம்மனா. இந்த உள்ள மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரம்பா 18 படிகாரம்பா 18ஆம் படியா. அளவைய கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. அளவைய கிராமத்திலே அரும்பு குறையாளையா. காமாடு தரமாடத்தான் சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. இந்த சாமி ஊரா சொல்வாக்கு தப்பலையா. தமிழ் இன தலைவன் மதிப்புக்குரிய தமிழனுக்காக பாடுபட்ட உண்மையான ஒரு தலைவன். தமிழ் இன தலைவன் மெதகு பிரபாகரன் சார்பாக ஆலவயல் வேட்டக்கருப்ப நண்பர்கள் சார்பாக 201. தமிழின தலைவன் மெதகு பிரபாகரன் சார்பாக ஆலவயல் வேட்டை கருப்பன் நண்பர்கள் சார்பாக 201. 500 என்ன கொடுத்தாங்க ஓஞ்சிட்டாங்களே. 300 சேர்த்து கொடுங்கடா. ஆனா உங்களுக்கு பிஏ வேலை பார்த்தேன் பாரு. இவன் தாண்டா டிரைவர். நாளை பொண்ணா கப்பு தண்ணி வாங்கிட்டு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து குடிச்சு திரி. ஓ முண்டை பூனை முண்டை. ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி இன்னைக்கு தாண்டா அவ கப்ளிங்க போச்சுடா. மாடு பொடி மாடு வரப்போகுது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி என்ன பாடு வர போறாளோ. தற்சமயம் ஆளவைய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த வடமாடு மஞ்சு விரட்டிலே களமிறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய
மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய திருவம் என்று வள வரக்கூடிய வீரர்கள், சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த வடமாடு போர்க்களத்திலே ஈடு கொடுக்குமா 2 லிட்டர் கறக்கக்கூடிய புதுக்கோட்டை ஜெயப்பிரியா பொட்டமாடு. லாஸ்ட் பார் 2 மினிட். மருதமணி அவர்களே, கொம்ப புடிக்க கூடாது, மாட்டை அடையாளத்தை புடிக்க கூடாது, நீங்க மடுவுல டச் பண்ண கூடாது. கண்ணு தெரியாம முண்டை குண்டக்க மட்டக்க கம்பு கூட்டல முட்டேன். அன்பு அண்ணன், உங்களை சிரிக்க வைப்பதற்காக இன்னும் காமன் நேரத்திலே வெளியே வர காத்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரம் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக வெளிவர காத்துக் கொண்டிருக்கிறார். கொன்னையம்பட்டி காலேஜ் சுதா இட்லி கடை. நன்றி நன்றி. இட்லி கடை சார்பாக 201. அடுத்து தோசை கடை ஒன்று கொண்டு வாங்க. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். பெரிய அம்பலம் கரை பங்காளிகள், ஊர் பொதுமக்கள் ஆளவைய தெல்ல தெளிவாக உள்ளி அமைத்துக் கொண்டிருப்பது பிரியா ஆடியோஸ் ஆளவைய உரிமை இளையராஜா 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 கிளம்பியிருப்பேன். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கும். இவர் எதுக்கு அப்படி ஒளிஞ்சது? கணேஷ் போல ஓட்டுறா பிள்ளையா? என்னடா அது? என்னப்பா டான்ஸ் வரும்போது பாவாடைக்கலவா? ஒளி அமைப்பு எங்களது அருமையான ஸ்தாபனம் பிரியா ஆடியோஸ். மென்மேலும் ஜாமீனுடைய அருள் பற்று அடுத்த வருஷம் பல ஓடிக்கு நீ மாய் செட்டு ஜாமான் வாங்கினா அதை நான் பார்த்துக்கிட்டே அழுகணும். நல்லா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற 2 4 6 7 அங்கே போயிட்டாண்டா ஒத்த விட்டுக்காரே. ஏண்டா தம்பி அங்கே போன நீ தாண்டா தப்பிச்சுக்கிட்ட. இதில் எத்தனை பேர் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஜாமி அழைச்சி கேமரா தூக்கிட்டு ஓடிட்டேன் ஒரு ஆள். அது பறவை காவடி நினச்சி தூக்கி ஆடுறான். அவன் கனி விரட்டி போனவொன்னே அவனை நாய் விரட்டிடுச்சு. ஓடி போய் உசில மரத்தில் ஏறி உட்காந்து ஒடிஞ்சு. MNP நதியா ஆடியோஸ் VTM ரமேஷ் ஆலவையல் சார்பாக 101 மைசெட்டை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் தர்ற நாடக அமைப்பாளர், பாசமுகு நல்ல இதயம், நல்ல மனிதர். இந்த ஆலவைய மண்ணுக்கு கிடைச்ச ஒரு மனிதன் எங்கள் அண்ணன், மறக்க முடியாது. பால் மாடு தானே வச்சிருக்கு. நாடக அமைப்பு கே ராசு ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி ஆலவையல். தொடர்ந்து இந்த பகுதியிலேயே அதிகமான நாடக அமைப்பாளர் யார் என்றால் இந்த ஆலவைய மண்ணுக்கு சொந்தக்கார எங்க அண்ணே கே ராசண்ணே. தொடரட்டும் உன்னுடைய பயணம். வாழ்த்துக்கள் சாமி, உனக்கு கூட இருக்கு, எந்த கவலையும் கிடையாது. பேத்தி பிறந்திருக்கு உனக்கு. பேரம் பேத்தி எடுத்துட்டு டான்ஸ் நோங்குற. சென்னை கேரளா என்னடா லாரியா என்னடா? சென்னை கேரளா கர்நாடகா திரைப்பட நடன குழு வழங்கும் நம்பர் 1 அன்பின் அபிநயங்கள் A to Z இசை நாடக நடன குழு தென்னகம் புகழ் கீரணிவட்டி KR சீதாராமன் திருச்சி மாவட்டம் சார்பாக ரூபாய் 201. நன்றி அண்ணே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இந்த யூடியூப் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுங்க. அவங்க தான் உங்கள் செல்லுக்கெல்லாம் கொண்டு வந்து சிமெண்ட் மூடி வைக்கிறவங்க. கப்ளிங்க இன்னும் ஒரு 800 ரூபா சின்ன கப்ளிங்க ரெடி பண்ண. என்ன புரோக்கர் நினைச்சியா? எங்க அண்ணங்கெல்லாம் அப்படி தெரிய நல்ல சாமியா. நல்லூர் நற்பணி மன்றம் அப்படி எப்படி எழுதிருக்க கிரிக்கெட்டியாடா? நல்லூர் நற்பணி மன்றம் அன்பாலயத்துக்கா 501. ஏடே இது நீ படிச்சுட்டேன்னா ஐயா உன் காலில் விழுகிறேன்டா. இருக்கிற மாதிரி பாடு. நல்லூர் நல்ல நண்பர்கள் சாப்பாடு நடிகர்களுக்கு உபயம் அன்னலட்சுமி மெஸ் ஆலவைய அருமையான சாப்பாடு. நன்றி 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 நன்றி.
ஏய் அதை போய் தமிழ் வாத்தியாட்ட கொடுத்து பிரிச்சு எழுதி வாங்கிட்டு வா. வேணா நீ போ, நான் பொம்பளை பிள்ளை வர சொல்றேன், ஒரு சுவஞ்சிட்டு போ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் பட்ட உடமரந்தான் படுக்க ஒத்தமுள்ள யாரும் எடுக்க முடியாது. புல்லாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த MKR பார்த்து வந்த வேலை புனிதமான வேலை. யாருக்கிட்டையும் நான் கை கட்ட நிற்க தேவையே கிடையாது. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. இதுல கேவலமே கிடையாது. அதுதான் காப்பாத்து. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா செம்முனி டிரான்ஸ்போர்ட் செம்முனி ஜல்லிக்கட்டு காலை சார்பாக 201 நன்றி நன்றி தம்பி. கிரேட் வாணியம்பாடி புதுக்கோட்டை கருவ பாக்கெட்டா சரி வாழ்த்துக்கடா. நல்ல மொட்டனாக்கு போல நல்லா சொல்லி போல போயிட்டு வரேன். தமிழ் ஈன தேசிய தலைவர் மதிப்பு கூடிய வீர தமிழன் பிரபாகரன் வழிகாட்டுதலின் பொன்னமராதி சுயேட்சை கவுன்சிலர் எங்க அண்ணே சுதா ரவி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போய் பார்த்தேன் ஆபீஸ்ல எங்க அண்ணே இந்த பிரபாகரன் ஐயாவுடைய புகைப்படத்தை வைத்து நல்லது ஒரு தமிழன் எங்களது சுதா ரவி பொன்னமராதி சுயேட்சை கவுன்சிலர் எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்கொடை அளித்த அத்தனை உள்ளத்திற்கு நன்றி. அண்ணன் வந்திருக்காரா கூட்டத்தில்? எங்க அண்ணன் எங்க நிக்குதப்பா பண பொட்டி ஆவணி 30 பொன்னமராதி டவுன்ல நாடகம் ஆவணி 9. சரி 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 நீ அங்கே போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் ஒட்டி வரையணும். நீங்க எல்லோருமே இருங்க ஐயா. பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் நீலாம்பிகை ஸ்ரீ வேலவன் பேங்க்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட் புதுவளவு பொன்னமராதி எங்களது ஸ்ரீ வேலவன் பேக்ஸ் அண்ட் பேக்கரி ஸ்வீட் சார்பாக 501 நன்றி அருமை உறவுகளே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இணைஞ்சமா ஒட்டி வளையணும். நீங்க எல்லோருமே